அதுலயும் இந்த இருமுடி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த தேங்காய்க்குள்ள வேற எதையும் அடைக்க சொல்லல. ம். நெய்ய தான் அடைக்க சொல்லியிருக்காங்க. கரெக்ட். ஏன்னா, கெட்டு போகும் தேங்காய்க்குள்ள கெட்டு போகாத நெய். நெய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அழியப் போற இந்த உடலுக்குள்ள அழியாத ஆன்மா. ம். ஓகே. அதான் அந்த இருமுடியோட தத்துவம். என்னன்னே தெரியாமல் பல பேரும் சபரிமலைக்கு போறோம். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். அழியக்கூடிய இந்த உடலுக்குள் அழியாத ஆன்மா இருப்பது போல, ம். கெட்டு போகக்கூடிய தேங்காய்க்குள்ள கெட்டு போகாத நெய் இருக்கும். நெய் ஏன் கெட்டு போகாது அப்படின்னா, பால் மேக்ஸிமம் 2 நாள் இருக்கும். கரெக்ட். பால தயிரா மாத்தினோம்னா 1 வாரம் நிக்கும். கரெக்ட். தயிரிலிருந்து வெண்ணெய் வரும். வெண்ணெய் 1 மாசம் நிக்கும். ம். வெண்ணெய நீங்க காய்ச்சி உருக்கி நெய்யாக்கினா எத்தனை வருடமானாலும் கெடாது. கெடாது. எத்தனையோ இப்ப நீங்க கேரளால திரிசூர்ல வடக்குநாதன் கோவில்னு இருக்கு. அந்த கோவிலவே பார்த்தீங்கன்னா, சிவன் தெரிய மாட்டார். ம். சிவபெருமானுக்கு வந்து மேல நெய்யால அபிஷேகம் பண்ணி நெய் மலை தான் தெரியும். ஓ! அந்த நெய் மலைக்கு மேல வந்து சும்மா அந்த கருவறை ஃபுல்லா நெய் மலையா இருக்கும். ஓ! அது நமக்கு அடையாளம் தெரியறதுக்காக இந்த கேரளால வைக்கிற மாரி சந்திரகலையும் கண்ணும் வச்சிருப்பாங்க. மூல சிவலிங்கத்தை யாருமே பார்த்ததில்ல. அந்த நெய் கிட்டத்தட்ட 700, 800 வருஷத்து நெய் இருக்கும் சாமி மேல. இப்போ ஆயுர்வேதத்துல மருந்து தயாரிக்கிறதுக்கு பழைய நெய் ஒண்ணா அங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. ஓ! ஒரு எறும்பு வராது. ம். இப்ப 800 வருஷம் ஒரு ஸ்மெல் வராது. நெய் கெட்டு போகல. கரெக்ட், கரெக்ட். இப்ப நெய் கெடாது. ம். அப்போ ஒரு ஆன்மா கொஞ்சமாக பரிபக்குவம் அடைஞ்சு எப்போ அது முழுமையான பக்குவ நிலையை அடைகிறதோ, அப்போ அது பகவானுக்கு சமர்ப்பணம் ஆயிடுறது. பகவானும் ஒண்ணா கலந்துடுறாங்க. அவன் வேற, பகவான் வேற இல்லங்கிற நிலைமை ஏற்படும். ம். அதுக்கப்புறம் இந்த உடலுக்கு வேலை இல்ல. வேலை இல்ல. அந்த ஜீவன் முக்திங்கிற அந்த நிலையை ம். உணர்த்தக்கூடியது தான் சபரிமலை யாத்திரை. அந்த இருமுடி தத்துவமும் அதுதான். அந்த உடல் ஆன்மாவை சுமந்திருக்கு. அந்த பரிபக்குவம் அடைஞ்ச ஆன்மா ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஜீவன் முக்திங்கிற நிலையை அடைஞ்சிடுறது.